ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யம்மியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதை கீரை சாம்பார்னு சொல்லலாம். பொரியலாக பண்ணி கொடுத்தா கூட கிட்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம பருப்புக்குள்ளே போட்டு சாம்பார் மாதிரி அல்லது கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இன்றைக்கி நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நான் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 எடுத்திருக்கேன். 3ஐயும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகும்போதே கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணால் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கீ ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால் நான் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதையும் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததையும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு நம்ம சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தக்காளி வதக்கி விடுறேன். தக்காளி வதங்கும்போது மஞ்சத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே நான் இன்றைக்கி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கூட சேர்ந்து சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளியில் நல்லா ஆயில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறக்கு கீரை நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெந்து வரும்போது கீரை கொஞ்சமாக ஆயிரும். கீரை நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கீரை வதங்குறதுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தக்காளி, அந்த சாம்பார் தூள் கூட கீரை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வைக்கலாம். இங்கே பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும், பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு 3 சம அளவு எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் கிரைன் வேக வைக்கிறதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. நான் ரைஸ் வேக வச்ச ஆப்ஷனில் தான் நான் தால் வேக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா வெந்து வரும். கடலைப்பருப்பு நம்மளுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கீரை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கீரை நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தண்ணி, சாம்பார் தண்ணியாட்ட வேணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்களா, அந்த கடலைப்பருப்பு முழுசாக நல்லா இருக்குது. பார்த்திங்களா, இப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் தனியாக தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ சாம்பார் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு.
நல்லா பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து யம்மியான ஹெல்த்தியான கீரை கூட்டு அல்லது கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து பொரியல் மாதிரி கீரையை பண்ணி கொடுத்தா அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பார் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்க்கவே வந்துட்டு யம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டீஸ்பூன். யம்மியான கீரை கூட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை கூட்டு வந்து சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, தோசை கூட எல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து மதிய லஞ்சுக்கு தான் வந்து இந்த கீரை கூட்டு வந்து பண்ணியிருக்கேன். அது கூட வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இல்லை காய் எதுவும் இல்லைன்னா வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சு கூட சாப்பிட்லாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த கீரை கூட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சத்தான சுவையான கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.